ஹலோ எவ்ரிவன். கொஞ்ச நாளாவே எந்த இன்ஃப்ளூயன்சரோட வீடியோ எடுத்தாலும் 50 வயசுல 5 கோடி ரூபாய் எப்படி சேர்க்கறது, 60 வயசுல 6 கோடி ரூபாய் எப்படி சேர்க்கறதுன்னு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பத்தி மட்டும்தான் எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாரோட லைஃபும் ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி மட்டும்தான் இருக்கா? அதுக்கு நடுவில் எந்த சந்தோஷமுமே இல்லையா? 50 வயசுல 5 கோடி, 60 வயசுல 6 கோடி இருக்கிறதுலாம் சரி, என்னோட அடுத்த 5, 10, 15 வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் பிளானிங் நான் எப்படி பண்றது? என்னோட ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் எப்படி நான் அச்சீவ் பண்றது என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி? உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை தனியாக வச்சுக்கிட்டு அது இல்லாமல் உங்களோட அடுத்த 5, 10, 15 வருஷத்தையும் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸையும் அச்சீவ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு பேசிக் ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணுறது, கோல்ஸ் எப்படி அதுக்கு செட் பண்ணுறது, அந்த கோல்ஸ்க்கு தேவையான ஃபியூச்சர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அண்ட் அந்த கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ எஸ்ஐபி அமௌண்ட் போடுறது மந்த் ஆன் மந்த் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி NISMோட மியூச்சுவல் ஃபண்ட் ஃபவுண்டேஷன் புக்கை படித்தேன். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் அபவுட் கோல் செட்டிங். எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி செபியோட அஃபீஷியல் புக்கில் முதல் சாப்டரில் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. அது ஃபுல்லாக கோல் செட்டிங் பற்றி மட்டும் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் வெறும் எஸ்ஐபி மட்டும் மாதம் பண்ணிட்டு உங்கள் மைண்டில் ஒரு மேஜிக்கல் நம்பர் வச்சுக்கிட்டு உங்களோட எல்லா ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் அந்த நம்பர் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா சால்வ் ஆகிடுன்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக கோல்ஸ் தேவை. அந்த கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தடாலஜி நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும். ஆல்சோ இந்த கோல்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம்ஸும் நீங்கள் போடணும். உங்களோட கோல்ஸை நீங்கள் பக்கெட்டாக ஜென்ரலாக பிரிக்கணும். அதாவது எதெல்லாம் உங்களோட அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களோட இமீடியட் கோல்ஸ். எதெல்லாம் 2லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நியர் டேர்ம். 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே மீடியம் டேர்ம். அண்ட் 10 வருஷத்துக்கு மேலே இன்க்ளூடிங் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எல்லாமே உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ். எனக்கு இப்போ 33 வயசாகுது. எனக்கு ரொம்ப நாளாகவே ஹவாய்க்கோ, அலாஸ்காக்கோ இல்லைனா பாரிஸ்க்கோ என் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போகணுன்னு ஆசையாக இருக்குது. இதை நான் அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஷார்ட் டேர்ம் கோல். என்னோட பொண்ணுக்கு இப்போ 7 வயசு ஆகுது. அவள் இன்னும் கரெக்டாக 10 வருஷத்தில் 12th ஸ்டாண்டர்ட் முடிப்பாள். ஸோ அப்போ அவளுக்கு காலேஜுக்கு எந்த லோன் எடுக்காமல் அவளோட ஃபுல் ஃபீஸை நானே அஃபோர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட மீடியம் டேர்ம் கோல். அண்ட் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சரி, என்னோட ஹவுஸ் பிளானிங்க்கும் சரி, அடுத்த ஒரு 15-17 வருஷத்துக்குள்ள ஓரளவுக்கு காசு சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட லாங் டேர்ம் கோல். இந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அந்த எக்ஸல் ஷீட்டோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அது ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நான் இப்போ எப்படி ஃபினான்ஷியல் கால்குலேஷன் என்னோட அடுத்த 5, 10, 15 வருஷத்துக்கு போட போகிறேனோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் கோல்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் போடலாம். ஸோ இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 கோல் செட் பண்ணியாச்சு. ட்ரிப்பு, சைல்டு எஜுகேஷன், ஹோம் அப்படிங்கிற மாதிரி 3 கோல் செட் பண்ணிட்டோம். இதுக்கான இப்போ கரண்ட் வேல்யூ என்ன, அதாவது இது எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு இன்புட்டாக கொடுப்போம். நான் இப்போ இந்த ஃபாரின் ட்ரிப்புக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4.5 லட்ச ரூபா செலவாகுதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னோட குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஒரு 20 லட்ச ரூபா ஆகும் இப்போ நான் அவளை காலேஜில் சேர்த்தேன்னா அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்கான வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான இன்ஃப்ளேஷன் என்னென்ன இப்போ, அதாவது ஜென்ரலாக இப்போ ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் என்ன, எஜுகேஷனில் இன்ஃப்ளேஷன் என்ன, அண்ட் ரியல் எஸ்டேட்டில் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் அதை ஒரு 4% அசியூம் பண்ணிக்கிறேன். அண்ட் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 10% இன்ஃப்ளேஷன் போயிட்டுருக்கு. எவ்ரி 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரைஸ் டபுள் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அண்ட் ஹோம்கானது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் 7லேருந்து 9% இருக்குது. ஸோ அது ஒரு ஆவரேஜாக 8% எடுத்துக்கிறேன். அண்ட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வீடை 15 வருஷத்தில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் இருக்கேன். என் பொண்ணு 10 வருஷத்தில் காலேஜுக்கு போவா. நான் 2 வருஷத்தில் இந்த ட்ரிப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ நான் இந்த இன்புட் எல்லாத்தையும் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரிப்பு போகிறதுக்கு எவ்வளோ காசு தேவை, இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் அப்படிங்கிறத காட்டுது. அதே மாதிரி எனக்கு இப்போ 20 லட்ச ரூபா ஆகுது, 10 வருஷத்துக்கு அப்புறம் 52 லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்னோட பொண்ணோட எஜுகேஷனுக்கு காட்டுது. இப்போ 1 கோடி ரூபா இருக்கிற வீடு கரெக்டாக 15 வருஷத்துல கிட்டத்தட்ட 3 கோடியே 17 லட்ச ரூபா கிட்ட ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நம்ம இப்போ ஃபியூச்சர் வேல்யூ என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த 3த்தையும் அப்படியே காப்பி பண்ணி அடுத்த ஷீட், அதாவது எஸ்ஐபி கால்குலேட்டரில் உள்ள போட்டோம் அப்படின்னா இது நம்மளுக்கு மாதம் எவ்வளோ எஸ்ஐபி பண்ணணும் அப்படிங்கிறதையும் காமிச்சிடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ என்னன்னு இருக்குது, ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட், இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் என்ன, மந்த்லி எஸ்ஐபி என்ன. எனக்கு இப்போ இது 2 வருஷத்தில் பண்ணணும், இது 10 வருஷத்தில் பண்ணணும், இது 15 வருஷத்தில் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் நான் இது 2 வருஷத்துலேயே பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதை நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இந்த காசை கொண்டு போய் போட மாட்டேன். எதுக்கெல்லாம் எனக்கு மினிமம் 3லேருந்து 5 வருஷம் டைம் பீரியட் இருக்கோ அதை தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கு கம்மியாக இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட்
இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மட்டும் தான் நான் போடுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7.5% ஒரு 8% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட சைல்டு எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் 14% ரிட்டர்ன் அண்ட் என்னோட வீட்டுக்கு 15% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கேட்கலாம், என்னடா எல்லாரும் 12% ரிட்டர்னே அதிகம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. நான் அதுக்கு ஸ்டாட்ஸோடய பின்னாடி வச்சிருக்கேன், எப்படி இதை அச்சீவ் பண்ணுறதுன்னு அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ அதனால பாருங்கள். ஸோ நான் இப்போ இந்த 3த்தையும் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெக்வயர்ட் மந்த்லி எஸ்ஐபி என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ நான் மாதம் 18,800 கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு போட்டு 8% ரிட்டர்ன் எடுத்தேன்னா நான் என்னோட ட்ரிப்பை பண்ணிட முடியும். மாதம் 20,000 10 வருஷத்துக்கு நான் போட்டுகிட்டே இருந்தேன். அஸ்யூமிங் தர் இஸ் நோ ஸ்டெப் அப். நான் இந்த ஸ்டெப் அப் பற்றிக்கலாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக உள்ள போல, பிளெயினாக நான் இப்போ இருக்கிற அசம்ஷனுக்கே போட்டுக்கிட்டேன்னா 20,000 நான் உள்ளே போட்டேன் அப்படின்னா 14% ரிட்டர்னில் எனக்கு இந்த 52 லட்ச ரூபா கிடச்சிரும். 47,000 நான் மாதம் போட்டேன் அப்படின்னா 15 வருஷத்துக்கு 15% ரிட்டர்னில் 3,20 லட்ச ரூபா எனக்கு கிட்டத்தட்ட வந்துடும். இப்போ அடுத்து இந்த காசை எதில் போய் போடுறது? நான் எல்லாத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி டைம் பீரியட், தனித்தனி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டட் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாக்டிக்கலாக தான் சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இங்கே ஃபிக்ஸட் இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன்னா, ஐ வில் கோ அஹெட் வித் FD, RD ஆர் லெட்ஸ் சே விண்ட்வெல்த்தோட பாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து 11% வரைக்கும் தராங்க. அதுலேயே நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி எது எனக்கு ஃபிக்ஸடாக 8 to 9% ரிஸ்க் ஃப்ரீயாக கிடைக்குங்கிற மாதிரி பார்த்து நான் அதுலேயுமே போவேன். அகெயின் ஐ எம் யூசர் ஆஃப் விண்ட்வெல்த், இது ஆட் கிடையாது. ப்ளஸ் நான் இப்போ என்னோட சைல்டு எஜுகேஷனுக்கு 14% தேவை. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட சார்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடைசி 10 வருஷத்தில் என்ன ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 278% வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா TRI ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா PRI ரிட்டர்ன்ஸ் அண்ட் TRI ரிட்டர்ன்ஸ்னு 2 டேர்ம்ஸ் இருக்கு. PRIங்கிறது ப்ரைஸ் மட்டும் வச்சு வர்றது, TRIங்கிறது டிவிடன்ஸையும் ஃபேக்டர் பண்ணி அந்த டிவிடன்ஸை திரும்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுவும் காம்பவுண்ட் ஆகிறது வர்றது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 கடைசி 5 வருஷத்தில் 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 10 வருஷத்தில் 14.3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அண்ட் 15 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 11.8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எல்லாரும் இதை தான் 12% அப்படிங்கிற மாதிரி லாங் டேர்ம்க்கு சொல்லுவாங்க. ஆனால் இதே டைமில் நிஃப்டி மிட் கேப் 150 பார்த்தீங்கன்னா செமையான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம அதே டைம் ஃப்ரேம்க்கு 2016 அசியூம் பண்ணிக்கலாம். 2016 நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு அசியூம் பண்ணிக்கலாம். 2016 இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா நிஃப்டி 225% ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சுல, நிஃப்டி மிட் கேப் 150 பார்த்தீங்கன்னா 383% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் இதுலேயும் நம்ம டிவிடன்ஸ் எல்லாத்தையும் திரும்ப உள்ள போட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா கடைசி 5 இயர்ஸில் நிஃப்டி மிட் கேப் 150 25% கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 10 இயர்ஸ்க்கு 17.7%, 15 இயர்ஸ்க்கு 19% கொடுத்துருக்கு. நம்மளுக்கு தேவையான ரிட்டர்ன் என்ன? 14 ஒன்றுல 15 இன்னொன்றுல. ஸோ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ வாலட்டிலிட்டி இருக்கும். அதே மிட் கேப் 150ல மீடியம் வாலட்டிலிட்டி. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஹெவி வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ஸ்மால் கேப்குள்ளே பெருசாக போக தேவையில்லை. அண்ட் ஸ்மால் கேப்போட ரிட்டர்ன்ஸோட பார்த்தீங்கன்னா மிட் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ வி கேன் ஸ்டிக் டு நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி மிட் கேப் 150. இதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வெறும் டாப் 200 கம்பெனிஸில் மட்டுமே நம்ம காசை போட்டு அதுலேருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 14-15% ரிட்டர்ன் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி 10 வருஷம் எடுக்கும்போது இது 14% கொடுத்துருக்கு, இது 17% கொடுத்துருக்கு. ஸோ நான் ஆவரேஜாக பண்ணேன்னா கிட்டத்தட்ட ஐ கேன் அச்சீவ் சம்வேர் அரௌண்ட் 15 to 16% என்னால் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ நான் வந்து என்னோட சைல்டு எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ ஹெட் வித் 50% in Nifty 50 and 50% in Nifty Mid Cap 150. அதே நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கும்போது என்ன செய்வேன்னா இதில் வந்து 25% in Nifty and 75% in Nifty Mid Cap 150 வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். அகெயின் இது வந்து எனக்கு தேவையான ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நான் எப்படி பண்ணுறேங்கிறது தான். இதில் நீங்கள் மல்டிபிள் பிளே அரவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இதில் 25, இன்னொரு 50, இதில் இன்னொரு ஸ்மால் கேப்பில் கூட நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து இன்னும் அடிஷ்னல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வரேன், நான் இன்னும் டைவர்சிஃபை பண்ணுறேன், நான் என்னோட ரிஸ்க்கை குறைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் கோல்டில் கொஞ்சம் போடுறேன், பாண்ட்ஸில் போடுறேன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபைனல்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இதுதான் பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டானு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம இப்போ தேவையான கோல்ஸை செட் பண்ணியாச்சு.
அதுக்கு இப்போ என்ன வேல்யூங்கிறத டிட்டர்மைன் பண்ணியாச்சு, அதுக்கு ஃபியூச்சராக என்ன தேவைங்கிறத பண்ணியாச்சு, அது அச்சீவ் பண்ணுறதுக்கான பாஸ் டேட்டா வச்சு எதில் பண்ணோம்னா நம்மளால் ஓரளவுக்கு அதை அச்சீவ் பண்ண முடியுங்கிறத பண்ணியாச்சு. ஸோ தலை தோனி சொல்கிற மாதிரி தான் ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவோம், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுபடி ப்ராபபிலிட்டி ஆஃப் achieving our financial goals is much higher if you follow a process like this. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய் அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.